பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அவர் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால அவருடைய புத்திரராகிய நாம் நிர்மூலம் ஆகுவது இல்லை. ஏசாயா 42வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நாம் நம்புகிற தேவன் அவர் வானத்தை சிருஷ்டித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு அவர் சுவாசத்தை கொடுக்கிறார், அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவராயிருக்கிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:11 வாசித்து பாருங்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எரேமியா 32:27 சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவன் அவர் மாறாதவருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 103:17 வாசிக்கும்போது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மேல் அவருடைய கிருபை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் நம்மை மறந்து விட்டார், தேவன் இந்த சூழ்நிலையில் கைவிட்டு விட்டார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் மறக்கிறது இல்லை. கால வேளையில் கர்த்தரை நம்பி கடந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எபிரெயர் 13:8 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவருங்க. அவர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேறும். என்னாகம 23:19 வாசித்து பாருங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர்,
நான் மாறாதவர். ஆகையால் என் பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. உங்கள் மேலே என் கிருபையை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். செபிப்போமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற, உம்மையே நம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கால வேளையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் மாறாதவர். உம்முடைய கிருபைகள் மாறாதவைகளாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மேலே வைக்கப்பட்ட தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்கப்பா. நாங்கள் நம்புகிற காரியம் ஜெயமாய் முடிவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.